மேடம் நீங்க பண்ண தப்புக்கு உங்களுக்கு கோர்ட்ல 10 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும்னு பேசிக்கறாங்களே அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேடம் பதில் சொல்லுங்க மேடம். மேடம் பதில் சொல்லிட்டு போங்க மேடம். பண்ண தப்புக்கு கோர்ட்ல 10 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்களே அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேடம் சிட்டியோட பொறுப்பே உங்க கையில தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் உதாரணமா இருக்க வேண்டிய நீங்களே ஊழல் வழக்குல கைதாகிறீங்களே, உங்களுக்கு கில்ட்டா இல்லையா? சொல்லுங்க மேடம். மேடம் மேடம் என்ன மேடம் பதில் சொல்லுங்க மேடம். சொல்றேன் போங்க. சென்னை மாவட்ட முன்னாள் கலெக்டர் வீரா அவர்கள் லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக சென்னை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் கலெக்டர் வீரா கோர்ட்டுக்கு அழைத்து செல்லும் வழியில் மர்ம நபர்களால் கடத்தப்பட்டார். சார் சொல்லுங்க சார். ஏய் சார், என்ன வீராவை கடத்தினதா சொல்றாங்க? யாரு கடத்தினதுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சிட்டி முழுக்க இந்த நியூஸ் தான் பரபரப்பாக இருக்குது சார். ஆனால் நம்ம ஆட்கள் அதை செஞ்ச மாதிரி தெரியல சார். சரி, அந்த மாறன் எங்க இருக்கான்? அவனை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன் சார். அவன் அந்த குழந்தை கனிக்கு ஊசி போடுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்கான் சார். ஏண்டா அவனும் கூட இல்லை, நம்ம ஆளுங்களும் கடத்தலை. அப்போ யாரா வீராவை கடத்தினது? தெரியலையே சார். ஏய், தெரியலன்னு சொல்லதான் என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கியா? உடனே அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடி. பார்க்குறேன் சார், பார்க்குறேன் சார், பார்க்குறேன். நல்லா இருக்கேன்னு? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்னு. பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? தவளூண்டா இருக்கும்போது உன்னை பார்த்தா இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்ட. சூப்பர். என்ன நீ மறந்துட்டல? எனக்கு அழுதா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீதான் அழ வைக்கிற. நான் என்ன பண்ணேன்? பின்ன தங்கச்சி மேல பாசம் இருந்தா அப்பவே வந்து பாத்துருக்கணும். நீ ஒரு வார்த்தை விசாரிச்சியா சொல்லு? நீ பாட்டுக்கு உன் குடும்பம்னு போயிட்ட, மொத்தமா எங்களை விட்டு விலகி போயிட்ட. அப்பெல்லாம் ஒண்ணுல நீ வேற அங்க ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன சொல்றமா? ஆனா அங்க கதை முடிஞ்சிச்சு. ஆல் ஓவர். கத்தம் கத்தம். அதான் இப்போ அது மட்டும் கிடையாது. இப்போ என் தங்கச்சி மேல இருக்க ஒரு நம்பிக்கை. வீரானால முடியாத ஏதாவது இருக்கா? வீரானால வீரமான பொண்ணு எதுவா இருந்தாலும் சமாளிச்சிருவேன். ஒருத்தருக்கு நீச்சல் சொல்லி தரணும்னா புத கட்டிலும் தண்ணியில தள்ளி விட்டுறணும். அவங்க நீச்சல் அடிக்கிறத பார்க்கணும். அதை விட்டுட்டு கையை பிடிக்கிறேன், காலை பிடிக்கிறேன், டியூப் தூக்கி போட்டா கட்சி வரைக்கும் உங்களுக்கு நீச்சலே வராது. நீ பாரு சூப்பரா நீச்சல் வச்சுட்டு ஆத்தை தாண்டி குளத்தை தாண்டி கடலை தாண்டி சிலான் வரைக்கும் போயிட்ட பாரு. கலெக்டர் ஆயிட்ட. கெத்தா இருக்குல்ல? இவங்கெல்லாம் இவங்களை பார்த்து பயந்துட்டியா? தோழர்கள் எல்லாரும் ஆட்டோ ஓட்டுற என்னோட நண்பர்கள். நண்பா, தோழா, நன்றி. உனக்கு இன்னொரு மேட்டர் தெரியுமா? அண்ணன் கூட இருப்பான் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியானே? எப்படி? இப்படிதான். அத்த மேடம், இது முழுக்க உங்களோட சீனு. சும்மா வெளுத்து வாங்கிடணும். எங்கேயுமே பிசுறு தட்டக்கூடாது. ஓகே? பர்ஃபார்மன்ஸ் பாரு நீ. உங்களுக்கு ஓகே. ஆனா உங்க அண்ணன் வள்ளி ஆக்டிங்ல இவனுக்கெல்லாம் நான் அப்பேன். என்கிட்டயே பர்ஃபார்மன்ஸை பத்தி பேசிட்டு இருக்கானா? இன்னைக்கு நான் பண்ற பர்ஃபார்மன்ஸ்ல இந்த கான்ஸ்டபிள்லேருந்து ஐஜி வரைக்கும் கதறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. அது கேட்டல. சரி, 1 2 3 கோ. ஐயோ பொண்ணு இருக்கு. நீ இங்க பாரு. நாங்க ரெண்டு பேரும் இங்க தான் நிக்கிறோம். நானும் போறேன். பாப்பா சொல்றது கேளு. இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ்ல குழந்தைங்களுக்குலாம் இடம் இல்லம்மா. நீ இங்க இருந்தே வேடிக்கை மட்டும் பாரு. அப்பதான் நம்ம சித்தியை கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்றது கேளுங்க சார். கைது செய். குற்றவாளியை கைது செய். அப்பாவி வீராவை விடுதலை செய். கைது செய். உண்மையான குற்றவாளியை கைது செய். விடுதலை செய். அப்பாவி கலெக்டர் வீராவை விடுதலை செய். கைது செய். குற்றவாளியை கைது செய். சார் அவங்க கிட்ட சொல்லுங்க சார். மீடியா ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க சார். எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் சார். கைது செய். தயவு செஞ்சு எழுந்து வாங்க சார். சும்மா இருங்க சார். யோ, என்னையா மீடியா? என்ன எல்லாத்தையும் மூடி மறைச்சலான்னு பாக்குறீங்களா? இப்ப எங்க கலெக்டர் அம்மா இங்க வந்தே ஆகணும். அவங்களை இங்க முன்னாடி ஆஜர்படுத்துறத விட உங்களுக்கு வேற என்ன வேலை? ஆமா சார், நீங்க ஆரம்பிங்க சார். நீங்க பண்ணுங்க மேடம். கைது செய். உண்மையான குற்றவாளியை கைது செய்.
கத்தி இந்த மாதிரிலாம் சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணா வீராவை கொண்டு வந்துருவாங்க. என்னது பாப்பா கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க, நீ தைரியமா இரு. உள்ள அங்க யார் யார் போயிருக்கான்னு பாத்தியா? அங்க பாரு அங்க பாரு. வீராவை கூட்டிட்டு வந்துருவாங்கல்ல. விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். கலெக்டர் வீராவை விடுதலை செய். கலெக்டர் வீராவை விடுதலை விடுதலை செய். செய். இந்த சமுதாயத்தோட 4வது தூண் பத்திரிகையும் ஊடகமும் தான். நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கி கொடுக்கணும். ஆமா, எங்க பொண்ணு இங்க வராத வரைக்கும் நாங்க இந்த இடத்தை விட்டு நகர்றதா இல்ல. நகர மாட்டோம், நகர மாட்டோம், நகர மாட்டோம், நகர மாட்டோம். வீரா வராமல் நகர மாட்டோம், வீரா வராமல் நகர மாட்டோம். ஆமா மாட்டோம். இந்தா பேக் பண்ணி பழையபடி உள்ள வச்சிரு. ஓகே சார். விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். ஏய் சொல்லுங்க சார். போனை கொடுறா அவன்கிட்ட. அவன் முகத்தை நான் பார்க்கணும். சரி சார், கொடுக்குறேன். வாய் வலிக்குதுப்பா. அப்படியே பின்னாடி பாரு.